தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. விளக்கு பூஜை அப்படிங்கிறது என்னது? நீங்க சொன்ன அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னதுமா? என்னை சுத்தி இருக்கிறவங்க வாரம் வாரம் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு ஞானி வாக்கு பொய்க்காது. அப்படி மகா பெரியவர் காமாட்சி அம்மனுக்கான ஒரு விளக்கு பூஜையை சொன்னார். வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இது அகல் விளக்கு பூஜை. 16 அகல் விளக்க வாங்கிப்போம். கபாலீஸ்வர் கோயிலோ வேற எங்கேயாவது சொற்பொழிவுக்கோ போகும்போது, மேம் அந்த காமாட்சி விளக்கு பூஜை பண்ணேன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பையன் கேட்டான், நடந்தது. நிறைய இதெல்லாம் போய் கிடையாது. ஒரு நிறைய இந்த ஒரு விஷயத்த எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன வேண்டுதலோ அம்பாள் கிட்ட பேசுங்க. அம்மாவை துக்க நிவாரணி காமாட்சி, மங்கள ரூபினி காமாட்சி, இந்த வேண்டுதல் எனக்கு இருக்கும். என் குடும்பத்துல ஆரோக்கியம் வேணும், இதுதான் எனக்கான வேண்டுதல் அப்படின்னு அதை வாயால கேட்டு, சுக்கிரவாரத்துல உனக்கு இந்த பாட்டு பாடி விளக்கேத்தனா துன்பத்தை நீக்கிடுவ, எந்த சங்கல்பமும் நிறைவேறும். இப்ப 16 அகல் விளக்கு தான் இதனுடைய தேவை. 16வது வாரம் கண்டிப்பா நீங்கள் நினைத்தது கைகூடும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் முருகரை பத்தியும் அம்மனை பத்தியும் நிறைய தகவல்களை தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பேச்சாளர், சொற்பொழிவாளர் கற்பகலட்சுமி மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்பயுமே அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல இந்த செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்களுக்குமே பெரிய ஒரு மகத்துவமும் இருக்கு. நிறைய விஷயங்களை நம்மளுடைய தாய்மார்கள் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல உங்களோட வீடியோவே நான் ஒரு விஷயம் பார்த்திருந்தேன் உங்களோட சோஷியல் மீடியால, இந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறத பத்தி. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை ரொம்ப உகந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்? நிறைய பேர் உங்களுடைய வீடியோக்கு கீழேயும் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருந்தேன். நிறைய தெளிவான பதிவுகளையும் கொடுத்துருந்தீங்க. நம்ம ஆதன்ல கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேள்வி. விளக்கு பூஜை அப்படிங்கிறது என்னது? நீங்க சொன்ன அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னதுமா? இதுக்கான முழு 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 அங்கீகாரம் எல்லாமே மகா பெரியவர், காஞ்சி பெரியவர் அவருடைய திருவடியில வச்சுட்டு தான் துவங்குவேன். இதை நீங்க சொன்ன மாதிரி எல்லா சேனல்லையும் பேசியிருக்கேன். ஏன் தெரியல, நம்ம ஆதன்ல முருகரை பத்தி தான் நிறைய பேசியிருக்கோம். ஆருத்ரா கூட பேசியிருந்தோம். இதை பேசியே ஆகணும். ஏன்னா இதுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே உண்டு. என்னை சுத்தி இருக்கிறவங்க வாரம் வாரம் பண்ணுவோம். இது எப்பவுமே ஒரு ஞானி வாக்கு பொய்க்காது. உதாரணம், ராமலிங்க வள்ளலர் தரும மிகு சென்னை அப்படின்னு பாடுறார். யாருக்கு? முருகனுக்கு. கந்தசாமி முருகன் பாரிஸ்ல. நிஜமாவே இன்னைக்கும் சென்னையை தேடி வந்தா பொழைச்சிக்கும். பசின்னு இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு கோயில உணவு கிடைக்கும், இல்லை யாராவது கொடுப்பாங்க. மழை காலத்துலலாம் விட்டுடவே மாட்டாங்க. அந்த தர்மம்ன்றது சென்னையில நடந்துட்டே இருக்கு. ஏன்னா சென்னை மக்கள் உயர்வு தான். ஆனா ஞானியர்ன்ற ஒரு ராமலிங்க வள்ளலார் தருமம் மிக சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்னு பாடியிருக்காரு. ஞானியர் வாக்குக்கு சத்தியம், வீரியம். கடவுள் வாக்கை விட ஞானியர் வாக்கு பொய்க்கவே பொய்க்காதுன்றது கடவுளுடைய சித்தம். அப்படி மகா பெரியவர் காமாட்சி அம்மனுக்கான ஒரு விளக்கு பூஜையை சொன்னார். இதை நான் பர்சனலா பண்ணி எனக்கான வீட்டு கிரகப்பிரவேசம் நடந்தது, வேலை, எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்கெல்லாம் பொய்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மகானை பற்றி சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் பொய் இருந்தால் கூட எதுவுமே நடக்காது. இதெல்லாமே சத்தியம். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னுடைய நட்பு வட்டாரங்கள் இவங்கெல்லாம் செஞ்சு ஒரு தடவையும் கை மேலே பலன் பார்ப்பாங்க. அந்த விளக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பா மேம். காமாட்சி அம்மன் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட வீடுகள்ல எல்லார் வீடுகள்லயுமே கண்டிப்பா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த முருகருடைய அந்த ஷட்கோண விளக்கு, அந்த விளக்கும் இருக்கு, வாராகிக்கான விளக்கும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி காமாட்சி அம்மன் அந்த விளக்குக்குன்னு இந்த பூஜையா மேம்? இது நீங்க சொன்ன மாதிரி விளக்குக்கே பேர். ஒரு கல்யாணமாகி ஒரு மருமக ஒரு வீட்டுக்கு குடி போறாங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. ரொம்ப 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 சாமானியர்கள் கூட ஒரு பித்தளையிலையாவது காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாம அனுப்ப மாட்டாங்க. எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அது ஒரு அம்பாள் பயங்கர மங்களத்தை கொடுக்கும். இந்த பூஜை அப்படின்னு சொல்றேன். இது அகல் விளக்கு பூஜை. 16 அகல் விளக்க வாங்கிக்கோ. இது சத்தியமா நீங்க எதை நினைச்சு செய்யறீங்களோ கை மேல பலன் இருக்கும். இதை நான் எப்படி சொன்னேன்னா, இதை எந்த ஒரு சேனல்ஸ்ல சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் கபாலீஸ்வர் கோயிலோ வேற எங்கேயாவது சொற்பொழிவுக்கோ போகும்போது, மேம் அந்த காமாட்சி விளக்கு பூஜை பண்ணேன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பையன் கேட்டான், நடந்தது. நிறைய இதெல்லாம் போய் கிடையாது. ஒரு நிறைய இந்த ஒரு விஷயத்த எனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை சொன்னீங்களா, நாங்க பண்றோம் மேம், எனக்கு நடக்குமா, இல்லை நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும்.
அதனாலதான் எல்லாரும் பயன்பெறணும். ரொம்ப எளிமையான பூஜை. எப்பவுமே காம்ப்ளிகேட்டான பூஜையை சொன்னோம்னா பொருள் செலவோ நேரமோ கிடைக்கிறது எல்லாருக்குமே இப்ப கஷ்டம். நேரம் ஒண்ணு, பொருள் இருந்தாலும் நேரம், ரெண்டுமே இருக்கிறது ஒரு சிலருக்கு. இது எப்படி பண்ணணும்? உதாரணத்துக்கு ஆடி மாசமே ஒரு வெள்ளிக்கிழமை நிறை வெள்ளிக்கு ஆரம்பிக்கிறீங்க, கடை வெள்ளிக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்? சாயந்தரம் அல்லது காலையில, உங்களுடைய விருப்பம், காலையோ மாலையோ, 16 வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிரவாரத்து பூஜைன்னு பேர். சுக்கிரவாரத்தில் காமாட்சியை நம்ம வணங்க இருக்கின்றோம். ஓகேங்களா? இப்ப மாலை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாலை வேளை முன்னாடி நாளே வீட்டை, எப்பவுமே நான் எந்த நம்பிக்கையில பேசுறேன்னா, வியாழன்லேயே வீட்டை நம்ம சுத்தப்படுத்தி வெள்ளிக்கிழமை அழகா மஞ்சள் குங்குமம் இருக்கிற ஒரு விளக்கு இருக்கிற வீடு, சாதாரண விளக்கு, நம்ம வீட்டு விளக்க பிரதானமா ஏத்துருங்க. இப்ப 16 அகல் விளக்கு வாங்கிக்கணும். முதல் வாரம், இப்ப உதாரணத்துக்கு வரப்போற 5வது வெள்ளிக்கிழமை துவங்குறோம்னு வச்சுக்கோங்க, வளர்பிறை ஆரம்பிக்கலாம். அழகா ஒரு அகல் விளக்க வச்சு, முதல்ல ஒரு அகல் விளக்கு முதல் வெள்ளிக்கிழமை. அகல் விளக்க ஏத்துறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையாரை வணங்குங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் தடையின்றி துவங்கணும், நினைத்தது ஜெயமாகணும் அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார முதல்ல ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. அடுத்தது உங்க குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் வழிபாடு பண்ணிக்கோங்க. அம்மா, இது மாதிரி மகாபெரியவர் ஒரு மகான் சொன்னது பொய்க்காது. காமாட்சி அம்மனுக்காக ஒரு விளக்கு வழிபாடு. உதாரணத்துக்கு என் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும், குழந்தைக்கு நல்ல மார்க் எடுக்கணும், இதுக்காக பண்றேன். எது பண்ணாலும் உன்னுடைய அனுமதி எனக்கு முதல்ல வேணும். அதனால அடுத்தது குலதெய்வம், முதல்ல பிள்ளையார், குலதெய்வம். அடுத்தது இந்த விளக்க அழகா நெய் விளக்கு ஏற்றி வைங்க. வசதிக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தா நல்ல எண்ணெய் விளக்கு, அதுல ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். ஏற்றி வைத்து என்ன நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல், கேசரி, வடை, பாயசம், எது வேணாலும். அதுக்கெல்லாம் வசதி இல்லைம்மா, நேரம் இல்லைம்மா, 2 உலர்ந்த திராட்சை, இது நம்ம நிஜமாவே கொடுக்கிற மனப்பக்குவம் இருக்கான்றது தான் உண்மை. அப்படி அழகா சின்னதா 2 வாழைப்பழம் இல்லை 2 ஆப்பிள் இல்லை ஏதோ ஒரு பழம் வைத்து அம்பாளுக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா சில சமயம் நேரம் இருக்காது, மெனக்கெட்டு சில சமயம் சக்கரை பொங்கல் கேசரிலாம் பண்ணுவேன். எதுவுமே நேரம் இல்லை, அலுவலகம் முடிச்சு 8 மணிக்கு போறேன், ஆனா இதான் நைவேத்தியம். மெனக்கெடல் தானே. நான் பண்ணலனாலும் 2 உலர்ந்த திராட்சை வச்சு போனா அம்பாள் எனக்கு கேட்க மாட்டேன். ஆனா எதா மெனக்கெடணும்னு ஒரு கரண்டி கோதுமை மாவு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதை நல்லா வெள்ளத்துல இருக்கிற நீர் எடுத்து அதை பிசைஞ்சு அழகா நெய்ல ஒரு அப்பம் மாதிரி போட்டு வச்சிருவேன். ஏதோ ஒரு மெனக்கெடல், அவ்வளவுதான். அப்ப விளக்கேற்றி அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. என்ன புஷ்பம் கிடைக்குதோ, காமாட்சி அம்மனுடைய திருவுருவ படம் எல்லார் வீட்லயும் இருக்கும், இல்லைன்னா சின்னதா ஒன்று வாங்கிக்கோங்க. காஞ்சி காமாட்சியே வச்சாச்சு. பிள்ளையார் பூஜை, குலதெய்வ பூஜை, ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்டோம், நெய்ல உகந்தது இல்லைன்னா நல்லெண்ணெய், பூவை தாயிற்று நைவேத்தியம் வச்சாச்சு. இப்ப என்ன வேண்டுதலோ அம்பாள் கிட்ட பேசுங்க. அம்மாவை, அம்மா துக்க நிவாரணி காமாட்சி, மங்கள ரூபினி காமாட்சி, இந்த வேண்டுதல் எனக்கு இருக்கணும், என் குடும்பத்துல ஆரோக்கியம் வேணும், இதுதான் எனக்கான வேண்டுதல் அப்படின்னு அதை வாயால கேட்டு காமாட்சி அம்மன் விருத்தம் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு நெட்ல வரும். ரொம்ப மங்களம் சேர் கட்சி நகர் அப்படின்னு ஆரம்பிக்கும், அழகழகா இருக்கும் ஒரு பாடலுமே. 10 விரல் மோதிரம் மெத்தனை பிரகாசம் அது அப்படின்னா ரொம்ப அம்பாளை வர்ணிக்கும். வர்ணனையோட நிக்காது. என்னம்மா உன்னதான் நான் நம்பினா பெரிய சதிகாரியா இருப்ப போல இருக்கு, என்ன கை விட்டுட்டி அப்படிலாம் இருக்கும், நீயும் என்னை விட்டுட்டா நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு அம்மா கிட்ட ஒரு ஆதங்கமா பேசுற மாதிரி இருக்கும். உலகத்துக்கே அவ தானே அம்மா காமாட்சி. அதனால அவகிட்ட அப்படியே உரிமையா இருக்கக்கூடிய அந்த பாடலை பாடுங்க. காமாட்சி அம்மன் விருத்தம் முழுக்க பாடிட்டு அழகா நைவேத்தியம் பண்ணிட்டு, நான் எடுத்த இந்த ஒரு விண்ணப்பம் சங்கல்பம் நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நமக்கு சொன்னது யாரு? மகாபெரியவர். மகாபெரியவரே, உங்க மீது நான் நம்பிக்கை, இந்த குரு அருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டி நான் வைத்த விண்ணப்பம் காமாட்சி அருளோட கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். அடுத்த வெள்ளிக்கிழமை இதே ப்ரொசீஜர், பிள்ளையார் வழிபாடு 1 நிமிஷம், குலதெய்வம் வழிபாடு. என்ன ஒண்ணு, இந்த வெள்ளிக்கிழமை 2 அகல் ஏற்றி வைக்க போறேன், அதே நெய் அல்லது நல்லெண்ணெய், இதே மாதிரி முடிக்கணும். ஒரு நைவேத்தியம், மகாபெரியவருக்கு நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஒரு தீபாரதனை காமிச்சு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு காமாட்சி அம்மன் கிட்ட காமாட்சி அம்மன் விருத்தம் படிச்சு நிறைவு. 3ஆம் வாரம் 3ஆம் அகல், 4, 4, 5ன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வெள்ளிக்கிழமையில காலையோ மாலையோ ஏதோ ஒண்ணு. நடுவுல வீட்டு விளக்குனா அந்த ஒரு தடவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேற எந்த பெரிய தடை 16 நாட்கள் தலை அப்படிலாம் இருந்தா மறுபடியும் ரிப்பீட் பண்றது. மற்றபடி பெண்களுக்கே இருக்கக்கூடிய இயற்கை அப்படின்னும் பொழுது பரவாயில்ல, அந்த ஒரு வாரம் டிஸ்கண்டினியூ ஆகும் இல்லையா, அடுத்த வாரம் தொடர்ந்துக்கலாம். பெண்கள் தான் பண்ணணுமா அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருக்குமே காமாட்சி தானே அம்மா, ஆண்கள் கூட பண்ணாது. ஒரு விளக்கு வழிபாடு பாராயணம் பண்ணப்போ
அதனால இருபாலரும் குழந்தைகளும் பண்ணலாம் அவசியம். நைவேத்தியத்தோட பண்ணுங்க. ஒரு சின்ன பூ வச்சா கூட போறோம். இப்படியே எவ்வளவு வாரம் பண்ண போறோம்? 16 வெள்ளிக்கிழமை. அந்த பாடலே வரும், சுக்கிரவாரத்தில் உன்னை கண்டு தரிசிப்பவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய். சுக்கிரவாரத்துல உனக்கு இந்த பாட்டு பாடி விளக்கேத்தனா துன்பத்தை நீக்கிடுவ. எந்த சங்கல்பமும் நிறைவேறும். 16வது வாரம் பண்றேன். 16வது வாரம் நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளையார் பூஜை, குலதெய்வம் பூஜை, நைவேத்தியம் பண்ணி பூ வச்சு. இப்ப எவ்வளவு அகல் இருக்கு போது? 16 அகல். முதல் வாரம் வைக்கிறோம்ல அகல், அதை நீங்க ஒரு கவர்ல போட்டு நான் வச்சிருவேன். அதை என்ன பண்ணுவேன்? சின்னதா அதை வாஷ் பண்ணி அதை காலையிலே காய வச்சுட்டு போயிடுவேன். சாயந்தரம் அதுக்கு குங்குமம் மஞ்சள். 2வது புது விளக்கு, அதை வாஷ் பண்ண வேண்டாம், அப்படியே அது குங்குமம் மஞ்சள் 2. 3வது வாரம் வரும்போது இந்த 2த்தையும் சுத்தப்படுத்தி வச்சு திருப்பி மஞ்சள் குங்குமம். அப்ப 16வது வாரம் 15 விளக்கை ஏற்கனவே சுத்தப்படுத்தி காய வைத்து குங்குமம் மஞ்சள் வைத்து 16வது புது விளக்கு. அப்ப 16 அகல் விளக்கு தான் இதனுடைய தேவை. 16வது வாரம் கண்டிப்பா நீங்கள் நினைத்தது கை கூடும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இது அடியேன் பண்ணுவேன், ஒரு 3 பேரை அழைத்து வீட்டுல தாம்பூலம் கொடு. நான் ஒரு 3 பேர் 5 பேருன்னு நானே எனக்குள்ள எவ்வளவு முடியுதோ அந்த மாதம் ஒரு 5 பேருனா 5 பேருக்கு புடவையே கொடுப்பேன். எல்லாமே அப்படிதான் கொடுக்கணுமா? கிடையாது. 3 பேரை அழைத்து குங்குமம் மஞ்சள் வெத்தலை பாக்கு கொடுத்து மங்களமா ஒரு 3 பேருக்கு ஒரு காஃபியோ சுண்டலோ ஒரு சின்ன சக்கரை பொங்கலோ கொடுங்க. 16 வாரம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கைமேல் பலன். ஏதாவது பலன் இருந்தா கண்டிப்பா இதுல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் அனுபவம், இதுல கொஞ்சமும் மிகை கிடையாது. குருவருள் திருவருளை கொடுக்கும். துக்க நிவாரணி காமாட்சியாக அம்பிகை கைமேல் பலனை தருவார். நானுமே ஏற்கனவே இந்த பதிவை பார்க்கும்போது கீழே நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம்ல மேம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 16 விளக்கு அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துருந்தது கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு பதிவையும் நானும் பார்த்திருந்தேன். இப்போ நீங்க இதை சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்திருந்தது. கண்டிப்பா காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே பண்றாங்க. ஆனா அந்த விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது புதுசாவும் இருந்தது. இது அடியேன் சொன்னதுல மகா பெரியவர், மகான் சொன்னா கண்டிப்பா நடந்துரும், யோசிக்கவே கூடாதான். அந்த வழிபாடு நம்மளுடைய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மிக்க நன்றிமா. நன்றிமா.